முருகன் சார் 2022 இருந்து இந்த துணைவேந்தர்கள் மாநாடு ஆளுநர் நடத்திட்டு வரார். 22, 23, 24 இப்போ 4வது ஆண்டாக இந்த மாநாட்டுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த மாநாடு நோக்கம் அப்படிங்கிறது கல்வி வளர்ச்சி, உயர்கல்வி மேம்பாடு அப்படின்னும் போது அந்த நோக்கம் சரியா தான் இருக்கு அப்படின்னும் போது இதுல தேவையற்ற அரசியல் காரணங்களுக்காக துணைவேந்தர்கள் பங்கேற்காமல் இருந்தது அப்படிங்கிறது சரியா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? அதாவதுங்க 3 வருஷமா வந்து அவங்க மாநாடு நடத்துறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. அவங்க ரிப்போர்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க? மாநாடு நடத்தி இந்தந்த திட்டங்களை எல்லாம் பல்கலைக்கழகங்களுக்கு, கல்லூரிகளுக்கு நாங்கள் வழங்கினோம். 2021 இருந்ததுக்கும் 2022க்கு பிறகான கல்லூரி பல்கலைக்கழகங்களுடைய கல்வி வளர்ச்சி இத்தனை சதவீதம் நாங்கள் மாற்றி வச்சிருக்கிறோம், என்ரோல்மெண்ட்டை நாங்கள் மாற்றி வச்சிருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் ரிப்போர்ட் கொடுக்க முடியுமா? அதாவது எந்த மீட்டிங்கில் போனாலும் மதிப்புமிகு ஆளுநர் அவர்கள் தேசிய கல்விக் கொள்கை நல்லா இருக்கு அப்படின்னு பேசிட்டு வருவார். சனாதன கொள்கை சிறந்தது என்று பேசிட்டு வருவார். தேசிய கல்விக் கொள்கை என்பது சனாதன தர்மத்தை வலியுறுத்தி எழுதிய ஒரு கொள்கை தான். அது ரெகுலரா சொல்லிட்டே வர சனாதன கொள்கை என்பது நான் முழுக்க அதுக்கு நான் போல நான் பள்ளிக்கல்வித்துறைக்கு வந்துடுறேன். முழுக்க சட்டத்திற்கு ஒரு புறம்பானது சனாதனம் என்பது. அதை வலியுறுத்தி தான் நீங்க தேசிய கல்விக் கொள்கை எழுதுறீங்க. அதை தூக்கின்னு போயிட்டு நீங்க பல்கலைக்கழக மேடைகளிலே, கல்லூரி மேடைகளில் நீங்க பேசுறீங்க. ஜெய் ஸ்ரீராம் என்று ஒரு மதுரையில் ஒரு கல்லூரியில் பேசும்போது ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. ஆளுநர் என்பவர் ஒரு அரசு பணியில் இருக்கக்கூடியவர், அரசியலமைப்பை மீறாதவர். அதாவது வேலையே என்ன கேள்வி வருதுன்னா, இப்போ துணைவேந்தர்கள் இந்த மாநாட்டை புறக்கணிச்சதுக்கு காரணம் வந்து தவறான விஷயங்கள் அங்க வலியுறுத்தப்படுது அப்படிங்கிற நோக்கம் தான் சொல்ல வரீங்க. தவறான விஷயங்கள் தான். அப்ப கடந்த ஆண்டுலாம் கலந்துக்கிட்டாங்க. நீங்க கடந்த ஆண்டு 3 ஆண்டு காலமா கலந்துக்கிட்டாங்க இல்லையா துணைவேந்தர்கள்? அதாவதுங்க ஒரு பிரின்சிபல் இருக்கார், ஒரு ஆசிரியர் போகணும், ஒரு மாணவர் ஒரு வகுப்பு ஆசிரியர் கூப்பிட்டாங்கன்னா மாணவர் போவாங்க, புரோட்டோகாலுக்காக போறாங்க. இன்னைக்கு ஏன் போகல அப்படின்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பு 142 ஆர்டிகல் 142 பின்பற்றி ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. ஜட்ஜ்மெண்ட்ல வந்து வேந்தருடைய பணிகளை யார் பார்க்கணும், இவருக்கு வேந்தருடைய பணிகளை இவர் சரியா பார்க்கல, அதனால 142 சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் இந்த நிமிடம் பல்கலைக்கழக வேந்தர் யார்? அவரு நீங்க எழுத்துப்பூர்வமா ஆளுநர் தான், அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. தன்னுடைய பணியை சிறப்பாக செய்யாத போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் அந்த பெஞ்சானது அந்த தன்னுடைய அதிகாரத்தை, சிறப்பதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு தீர்ப்பு வழங்கியாச்சு. 10 மசோதாவுக்கு கையெழுத்து போட்டாச்சு. அவர் இன்னொரு வார்த்தை சொல்றாரு. அவர் சார் சொன்னாரு பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் கல்வி பத்தி பேசியிருக்காரு. பள்ளி கல்வி தரமே இல்லை அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இந்த வார்த்தையை அவர் தயவு செய்து பின்வாங்கி கொள்ள வேண்டும். ஒரு விஷயம் நீங்க அரசு பணியில் இருக்குன்றவர் பேசினால் எவிடன்ஸோட பேசணும், இல்லைன்னா நீங்க சுட்டிக்காட்டி பேசுறாரு. அதாவதுங்க அவர் என்ன சொல்றாரு, எந்த எடுத்துக்காட்டும் அவர் சொல்லலைங்க, ஒரு ரிப்போர்ட்டும் அவர் கொடுக்கல. ஆனா அவர் எந்த ரிப்போர்ட்ல வச்சு அவர் பேசினார்னா நீங்க தொலைக்காட்சிகள் அவர் சொல்லல, சரி, மக்களுக்கு அவர் சொல்லல. ஆனா அவர் எதை பார்த்து சொன்னார்ன்றது என்கிட்ட ரிப்போர்ட் இருக்கு, பிடிஎஃப் காப்பி வச்சிருக்கேன். சரி, 2024 அசர் ரிப்போர்ட் எடுத்தாங்க. ASR, அதாவது ஆனுவல் அசர்ன்றது ASER, ஆனுவல் சர்வே எஜுகேஷன் ரிப்போர்ட். அதாவது என்ன ஸ்டேட்டஸ், ஒரு வருஷத்துல என்ன ஸ்டேட்டஸ், சரி, ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட். அந்த அசர் ரிப்போர்ட் என்பது ஒரு தனியார் நிறுவனம், ஒரு NGO நடத்தக்கூடிய ஒரு ரிப்போர்ட். அவங்க கடைசியா 2024 எடுத்தாங்க. சரி, மொத்தம் 604 டிஸ்ட்ரிக்ட்ல அவங்க எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து 414 பிளாக் இருக்கு. ஒரு பிளாக்குக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. யாரு? அசர். ஏன் எடுத்தாங்க? அவங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்றாங்க அப்படின்னா, கொரோனா காலத்திற்கு பின்பு பள்ளி கல்லூரி எப்படி இருக்கு, மாணவர்கள் நல்லா படிக்கிறாங்களா அப்படின்னு அவங்க வந்து ரிப்போர்ட் எடுத்தாங்க. அவர்கள் வைத்த சிலபஸ் என்ன தெரியுமா? ஒரு 5ஆம் வகுப்பு குழந்தைகிட்ட நீங்க போய் நீங்க வந்து ஒரு டெஸ்ட் வைக்கிறீங்க, ஒரு சர்வே எடுக்கிறீங்க. அவன் எந்த பாடத்தை படிக்கின்றானோ, ஸ்டேட் போர்டு தான் படிச்சுக்கிட்டு இருக்கான். தமிழ்நாட்டு குழந்தைகள் வந்து அரசு பள்ளியில் ஸ்டேட் போர்டு படிக்கிறான், மெட்ரிகுலேஷனில் ஸ்டேட் போர்டு படிக்கிறான். ஸ்டேட் போர்டு சிலபஸில் நீங்கள் டெஸ்ட் வைக்கணும். ஆனால் இவர்கள் CBSE சிலபஸ் எடுத்துன்னு போயிட்டு 3வது பையனுக்கு டெஸ்ட் வச்சிங்க, அதுவே தப்பு. சரி, நீங்கள் ஒரு சர்வே எடுக்கிறதுக்குன்னா நீங்கள் அதுக்கு ஒரு நார்ம்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. சரி, அப்போ ஆளுநர் குறிப்பிட்ட அசர் அறிக்கை அப்படிங்கிறது முற்றிலும் தவறானது. முற்றிலும் தவறானது. அது அறிவியல் பூர்வமற்றது. ஒண்ணு. நான் என்ன கேட்கிறேன், அவர் சொல்றாரு இன்னைக்கு வந்து தமிழகத்தில்
அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் 2,85,000 பேர் இன்னைக்கு ஆசிரியர் பணியில் இருக்கான், அரசு பணியில் இருக்கான். 2,85,000 ஆசிரியர்களுடைய மனதை அவர் புண்படுத்தியிருக்கிறாரு. இன்னைக்கு 12 மாதம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இன்னைக்கு வந்து குழந்தைங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி விட்டுட்டு இன்னைக்கு வந்து சிவசங்கர் போன்ற IAS அதிகாரிகளை இன்னைக்கு நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் உருவாக்கி விட்ட ஆசிரியர்களை நீங்கள் கொச்சைப்படுத்துறீங்க. 60 லட்சம் குழந்தைகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் படிச்சுக்கிட்டு இருக்க அரசு பள்ளியில, அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளியில 60 லட்சம் குழந்தைகள் படிச்சுக்கிட்டு இருக்கா. 60 லட்சம் குழந்தைகளை நீங்க வந்து மேம்படணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல எண்ணத்தோட சொல்லப்பட்டது தானே? எதுங்க? கல்வியின் தரம் மேம்படணும் அப்படிங்கிறது நல்ல எண்ணத்தோட சொல்லப்பட்டது தானே? நான் அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்றேன். மேம்பட்டிருக்குன்றதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 2021 கிராஜுவேட் ரேஷியோ எவ்வளோ? 54. 2021 இன்னைக்கு 2025 கிராஸ் என்ரோல்மெண்ட் நீங்க அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க 74% GR இன்னைக்கு அப்டேட் பண்ணப்பட்டிருக்கு 2 மாதங்களுக்கு முன்பு. அது இன்னைக்கு வந்து பள்ளி மானிய கோரிக்கையிலே தமிழ்நாடு சட்டசபையில விவாதிக்கப்பட்டது. நீங்க அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. தேசிய சராசரி 28. அதாவது இதான் ரிப்போர்ட். நீங்க என்ரோல்மெண்ட் நல்லா இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு ஒரு குழந்தை, ஒரு பையன் 18 வயசுக்கு மேல உயர்கல்விக்கு போறான் அப்படின்னா அங்க பள்ளிக்கல்வி நல்லா இல்லைன்னா உயர்கல்விக்கு போக முடியாது. 12வது படிச்சுட்டு 74% மாணவர்கள் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் எங்க போறான்? உயர்கல்விக்கு போறான்னு ரிப்போர்ட் சொல்லுது. இந்த ரிப்போர்ட்டை சொன்னது யாரு? ஒன்றிய அரசாங்கம் சொன்ன ரிப்போர்ட். அந்த உயர்கல்வி பற்றி பேசும்போது அவர் ஒரு விஷயம் குறிப்பிட்டாரு. அது நம்ம மீண்டும் பேசலாம். அவங்க கிட்ட போயிட்டு ஒன்றே ஒன்று, அதாவது நீங்க ஒரு அரசு பணியில் இருக்கிறீங்க. ஆளுநர் என்பவர் அரசு எடுத்த ரிப்போர்ட் உங்களுக்கு தெரியாதா? NAS எடுத்தாங்களா? அது உங்களுக்கு தெரியுமா? ஸ்டேட் கவர்மெண்ட் வச்சாங்க, நீங்க தானே கையெழுத்து போட்டு அனுப்பிச்சீங்க. SLAS. நீங்க அந்த ரிப்போர்ட் நீங்க சொல்ல வேண்டியதானே? நீங்க அரசு பணியில தானே இருக்கிறீங்க. நேஸ் பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஸ்லாஸினுடைய ரிப்போர்ட் உங்களுக்கு தெரியாதா? ரிப்போர்ட் 2 ரிப்போர்ட் வந்துருச்சு. நீங்க பணியில் இருக்கிறீங்க, ஆளுநரா இருக்கிறீங்க, உங்களுக்கு அந்த ரிப்போர்ட் சொல்லியிருப்பாங்கல்ல. அந்த ரிப்போர்ட் நீங்க சொல்லணும். அதை விட்டுட்டு 60 லட்சம் குழந்தைகள், 3 லட்சம் ஆசிரியர்களுடைய உழைப்பை நீங்கள் கொச்சைப்படுத்தக்கூடாது. முருகன் சார், மாநில பாடத்திட்டத்தில் படித்தவர்கள் முனைவர் பட்டம் பெற்றாலும் கூட அவங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்றாரு. 2வது உயர்கல்வி சேர்க்கை அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கு, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவங்களால UGC நெட் போன்ற தேர்வுகளை தேர்ச்சி பெற முடியல. அந்த அளவுக்கு கல்வியின் தரம் மிக மோசமா இருக்கு அப்படின்னு UGC நெட் பத்தி அவர் பேசுறாரு. UGC நெட் நானே பாஸ் பண்ணியிருக்கேன், நானே லெக்சரராகவும் இருந்திருக்கிறேன். அதாவது ஒரு அரசு பணியில் இருக்கக்கூடியவங்க, அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க பேசுறாங்கன்னா ரெஃபரன்ஸ் கொடுக்கணுங்க. எந்த ரெஃபரன்ஸும் கிடையாது. அதே மாதிரி மாநில பாடத்திட்டம்னு நீங்க சொல்றீங்க, UGC ரெஃபரன்ஸ் எடுத்து தான் அவங்க மாநில பல்கலைக்கழகங்களுடைய கல்லூரிகளுடைய பாடங்களையே அவங்க வந்து டிஃபைன் பண்றாங்க. அது கூட அவர் தெரியாதா? UGCனுடைய கைடன்ஸ் இல்லாம மாநிலத்தினுடைய பாடத்திட்டத்தை நீங்க உருவாக்கவே முடியாது. அவங்களுடைய கைடன்ஸ் இருக்கணும் ஒன்று. அதே போன்று நீங்க UGC நெட்டை அவங்க பாஸ் பண்ண மாட்டேங்க, பூரா ஃபெயில் ஆகிட்டாங்கன்னு சொல்றீங்க. தேர்வு பெற்றவர்களுக்கு நீங்க மத்திய பல்கலைக்கழகங்கள்லையோ அல்லது மத்திய அரசாங்கத்திலேயோ என்ன நீங்க பணி கொடுத்தீங்க? அதே போன்று எல்லாருமே போயிட்டு UGC எக்ஸாம் எழுதுறது கிடையாது. எல்லாருமே எழுதுறதும் கிடையாது. யார் கல்லூரி விரிவுரையாளராக செல்ல விரும்புகின்றாரோ அவர் தான் செல்லுவார். அதுல 2 வகைகள் உண்டு. ஒன்று நீங்க UGC எழுதணும், இல்லைன்னா நீங்க PhD முடிச்சிட்டீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க லெக்சரரா போயிடலாம். 2 வாய்ப்புகள் இருக்கு. அது போன்று நீங்க களத்துல நீங்க எல்லாமே ஃபெயில் ஆயிட்டாங்கன்னு சொல்றாரு. அதே மாதிரி PhD முடிச்சவங்க PhD முடிச்சிடுறாங்க, ஆனா நெட்டு பூரா ஃபெயில் ஆயிடுறாங்கன்றாரு. முதல் முறையாக ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார். டெட்டு நீங்க தேர்ச்சி பெறலன்னு சொல்லுங்க, TNPSC தேர்ச்சி பெறலன்னு சொல்லுங்க. ஏன்னா அது 10 லட்சம் பேர் 15 லட்சம் பேர் எழுதுறாங்க. ஆனா நெட்டு எழுதக்கூடியவங்க ஒரு சப்ஜெக்ட்ல 2% பேர் தான் எழுதுவாங்க. இப்போ வரலாறுக்குன்னா 2% பேர் தான் நெட் எக்ஸாம் எழுத போவாங்க. ஏன்னா முதுகலை படிச்சுட்டு, முது அறிவியல் படிச்சுட்டு பிறகுதான் நீங்க நெட் எக்ஸாம் எழுத முடியும். இங்க எத்தனை பேர் முதுகலை படிச்சவங்க, எத்தனை பேர் MPhil முடிச்சவங்க, எத்தனை பேர் நீங்க அப்ளை பண்ணியிருக்கிறாங்கன்றதெல்லாம் நீங்க டேட்டா எடுக்கணும். நீங்க மொத்தமா PhD முடிச்சவங்க எல்லாம் ஃபெயில் ஆயிடுறாங்கன்னு நீங்க மொத்தமா குற்றச்சாட்டு வைக்கக்கூடாது. அப்படியே நீங்க குற்றச்சாட்டு வச்சா கூட நீங்க எழுத்துப்பூர்வமா நீங்க தானே வேந்தரா இருக்கிறீங்க, நீங்க அதற்கான முன் முயற்சிகளை சிறப்பு கோச்சிங் எனக்கு கொடுத்தீங்களா? நீங்க நான் முதல்வன் நீங்க வேலை வாய்ப்புக்கு, IAS எக்ஸாமுக்கு, TNPSC எக்ஸாமுக்கு நீங்க நான் முதல்வன் திட்டம் இருக்கு. அதுக்கு நீங்க 200 கோடி ஒதுக்கி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது போன்று நீங்க முன்முயற்சி எடுத்து அந்த UGC படிக்கக்கூடியவங்களுக்கு நீங்க முயற்சி பண்ணீங்க? அதே போன்று UGC பாஸ் பண்ணிடுறான்,
நீங்கள் ஸ்காலர்ஷிப்பை ஒழுங்காக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்களா? 25,000 ரூபாய்ன்றதை நீங்கள் 50,000 ரூபாய் மாற்றினீங்களா? ஜேஆர்எஃப் இருக்குது, அதில் யூஜிசிலே வந்து ஜேஆர்எஃப் இருக்குது. ஜேஆர்எஃப் பாஸ் பண்ணவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பை நீங்கள் வந்து உயர்த்தினீர்களா? இது போன்று நிதி ரீதியாக பல்வேறு குறைபாடுகளை நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து மாணவர்களை குறை சொல்வதோ ஆசிரியர்களை குறை சொல்வதோ மிகவும் தவறானது. அதே போன்று பிஜேபி நண்பர் சொன்னால் அதுக்கு பதில் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். பென்ஷன் கொடுக்கல, சரண்டர் கொடுக்கல, திமுக கவர்மெண்ட் கொடுக்கவே இல்லையா, அதெல்லாம் நீங்கள் வந்து அவங்களுக்கு நீங்கள் இப்படி சொல்கிறீங்களேன்றாரு. அவர்களோடு எங்களுக்கு முரண்பாடு இருக்குது. நாங்கள் உண்ணாவிரதம் இருப்போம், போராட்டம் பண்ணுவோம், வழக்கு போடுவோம். அந்த உரிமையை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். அதற்காக எங்களுடைய உழைப்பை, எங்களுடைய கல்வி அறிவை, எங்களுடைய குழந்தைகளின் கல்வி அறிவை நீங்கள் கொச்சைப்படுத்துவது, இழிவுபடுத்துவதை அனுமதிக்க முடியாது.